இப்போது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 1ல் இருக்க செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்ற வரிகளை சொன்னது யாரு? பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடின்ற வரிகளை சொன்னது பெருஞ்சித்திரனார். ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா என்னது? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. அடுத்து பெருஞ்சித்திரனாரை பற்றி ஒரு சில குறிப்புகள். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்குது, புக்கில் இருக்கிறதும் இருக்குது பாருங்கள். இயற்பெயர் அப்படின்றது ராஜமாணிக்கம். இவருடைய இயற்பெயர் என்னது? ராசமாணிக்கம். பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1933. பிறந்த ஆண்டு 1933. இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில். ஊர் வந்து சேலம் மாவட்டம் சமுத்திரம். மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு நடத்தினார். பாருங்க, மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு நடத்தினார். அருணமணி என்ற பெயரில் மலர்காடு என்ற கையெழுத்து ஏடு நடத்தினார். மலர்காடு அப்படின்ற ஒரு கையெழுத்து ஏடுல அருணமணி என்ற பெயரால இவர் நடத்தினார். அடுத்து 1950 சேலம் மாநகராட்சி கல்லூரியில் படித்த போது பாவனாரிடம் தமிழ் கற்றார். 1950 சேலம் மாநகராட்சியில் கல்லூரியில் படித்த போது பாவனாரிடம் தமிழ் கற்றார். 1959 தென்மொழி அப்படின்ற இதழை தொடங்கியிருக்காரு. 1959 தென்மொழி அப்படின்ற இதழை தொடங்கியிருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்ததால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் வந்து வேலூர் சிறைக்கு போயிருக்காரு. வேலூர் சிறையில் இருந்தபோது ஐயை என்ற காவியத்தை முதல் பகுதியை எழுதினார். அதாவது வேலூர் சிறையில் இருந்தப்போ ஐயை அப்படின்ற காப்பியத்தோட முதல் பகுதியை எழுதியிருக்காரு. சிறையிலிருந்து வந்து தமிழ் சிட்டு என்ற இதழை தொடங்கினார். சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சிட்டு அப்படின்ற இதழை தொடங்கியிருக்காரு. 1972 தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார். 1972 தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு அப்படின்றத நடத்தியிருக்காரு. பாவனாரின் அகரமுதலி தொகுப்பிற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார். பாவனாரின் அகரமுதலி தொகுப்பதற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார். அடுத்து, நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டார். நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டார். அப்போது ஐயை நூலின் 2ஆம் பகுதியை எழுதினார். பல்வேறு காலகட்டங்களில் தாம் எழுதிய உணர்வு பாடல்களை 1979 கனிசாறு என்ற பெயரில் 3 தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டார். அதாவது பல்வேறு காலகட்டங்களில் தான் எழுதிய உணர்வு பாடல்களை 1979 கனிசாறு அப்படின்ற பெயரில் 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காரு. 1981 உலகத்தமிழ் தமிழின முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை தொடங்கினார். அப்படின்றது 1981 தமிழின முன்னேற்ற கழகம் அப்படின்ற அமைப்பை தொடங்கினார். 1982 தமிழ் நிலம் என்ற ஏட்டை தொடங்கினார். 1982 தமிழ் நிலம் அப்படின்ற ஏட்டை தொடங்கியிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா பாவலரேறு. இவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா நிறைய 35க்கு மேலே இருக்குது. இதில் முக்கியமானது பார்த்தோம்னா அருபருவ திருக்கூத்து, இட்ட சாபம் முட்டியது, உலகியல் நூறு, ஐயை, கழுதை அழுத கதை, கனிசாறு, கொய்யாக்கனி, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், திருக்குறள் மெய்ப்பொருளுரை, நூறாசிரியம், பாவிய கொத்து, மகபுகு வஞ்சி, வாழ்வியல் 30 இந்த மாதிரி 35 நூல்களை எழுதியிருக்காரு. இவருடைய இதழ்னு பார்த்தோம்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம்.
கனிசாறு அப்படின்ற ஒரு நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. கனிசாறு அப்படின்ற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்தது. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பியவர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். அடுத்து, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. தோன்றி அப்படின்னு முடியும் போது அது எழுதுனது யாரு? வாணிதாசன். யாரு? வாணிதாசன். அடுத்த புக் பேக் பாருங்க. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படைத்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினின்னு உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம். செந்தமிழ் எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் அப்படின்றத பொய் கூட்டல் அகற்றும்னு பிரிக்கலாம். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், இது எப்படி எழுதுவோம்னா பாட்டிருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. இங்கே இத்து வரும், மீதி எல்லாமே கூட எழுதிடலாம். இந்த மாதிரி இந்த புள்ளி வச்சு எழுதும் போது மட்டும் பார்த்துக்கோங்க. 8 திசை. தேங்க்யூ.